நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்னென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் பரலோக நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கடந்த நாளெல்லாம் எங்களை கண்ணீர் மணியை போல காத்து சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திரி சுவீகாரத்தின் ஆவியோடு உம்மை தொழுது கொள்ளும்படி இந்த அற்புதமான முடி உயிர்த்தெழுந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோமே. அவர்களை விட நாங்கள் நல்லவர்கள் அல்ல, ஆனாலும் எங்களை நல்லவர்களாய் மாற்றும்படி, இன்னும் ஜீவனோடு வைத்து உம்மை ஆராதிக்கும்படி, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும்படி எங்களை கொண்டு வந்து உம்முடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உம்முடைய தெய்வீக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து விடுதலையோடு உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய நாம மாத்திரமே உயர்த்தப்படட்டும். உம்முடைய மக்கள் விடுதலையோடு உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க நீர் அனுகிரக செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து முடிவு வரைந்தும் உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை அசைவாடி எங்கள் மத்தியிலே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்கார்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 397வது பாடலை நாம் பாடுவோம்.
கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய திருச்சபை உதவிக்காரர் சகோதரர் கோதண்டன் அவர்கள் நம்மை கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார். எங்கள் அன்புள்ள சுவாமி, இந்த மனமகிழ்ச்சியான இந்த கால நிலவேளையில் உம்மை நோக்கி பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆராதனையில் உம்முடைய விசுவாசிகள் வீடுகள் தோறும் ஆங்காங்கே ஆராதனை செய்யும்படியாக நீர் அனுமதித்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே எங்களுடைய ஆராதனையில் குறைவுகள் ஏதேனும் கண்டிருப்பீர் ஆண்டவரே. ஆகையால் நாங்கள் தனித்தனியாக குடும்பமாக ஜெபிக்கும்படியாக ஆராதனை செய்யும்படியாக நீர் அனுமதித்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய ஆராதனையில் விசுவாச மக்களாகிய நாங்கள் உண்மையாக உம்மை மாத்திரமே சேவிக்க, உம்மை மாத்திரமே பணிந்து கொள்ள நீர் கிருபை செய்துள்ள முடியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களோடு இரும், கிருபையினால் மூடிக்கொள்ளும். எங்கள் அருமை இரட்சகரும் மீட்புறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய முகவுரை உங்கள் மத்தியில் நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக வேலைகளில் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரால் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தப்படுகிறோம். மீண்டும் மீண்டும் போதித்த போதனைகளே போதிக்கப்படுகிறது. அவைகள் அனைத்தும் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் செய்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து புரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய ஒரு முக உரை நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மை நகர்த்துகிறவர்கள், இல்லை என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறது யார் என்பதை நீங்களும் நானும் தீர்மானிக்க வேண்டும். தீர்மானிக்கிற கட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை யார் நகர்த்துகிறது? என் வாழ்க்கை எதின் அடிப்படையிலே இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது? நிறைய பேரை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சுங்க, ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிது, இப்போ கொஞ்சம் சுமூகமாக போதுங்க என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக உலகத்தில் இருக்கிற மக்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். ஆனால் மெய் விசுவாசியாகிய உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என் குடும்ப வாழ்வில் என் குடும்பத்தை நடத்துகிறது யார்? என் குடும்பத்தில் என்னோடு கூட மிக நம்பிக்கைக்குரிய நபராக நான் கருதுவது யார்? நம்முடைய குடும்பத்தில் நிறைய உறவுகள் இருக்கிறார்கள். கணவன் இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. நாம் யாரை சார்ந்து யாருடைய தலைமையிலே நம்முடைய குடும்பம் நடத்தப்படுகிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? என்றைக்காவது நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒன்றை கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் மிக மிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் மிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை நம்மால் ஆரம்பிக்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையை துவங்கினவர் கடவுள் என்று ஒரு மெய் விசுவாசி நம்புகிறான். இந்த உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் உலகம் கொடுக்கிற போலியான பாதுகாப்பை நம்பி உண்மையான பாதுகாப்பை இழந்து விடுகிற ஆபத்தில் இருக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்லட்டுங்களா? இந்த உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் இந்த உலகம் கொடுக்கிற போலியான பாதுகாப்பை நம்பி உண்மையான பாதுகாப்பை இழந்து விடுகிற இலக்கிற ஆபத்தில் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் அப்படி
அப்படி இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் நாம் சிந்திப்போமானால், என்னுடைய வாழ்க்கை எது, சூழ்நிலை எது என்று பிரித்து பார்க்கிற ஞானம் எனக்கு வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இயேசு 3 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்த போது அவர் நிறைய மனிதர்களால் பாதிக்கப்பட்டார், நிறைய சூழ்நிலைகளினால் பாதிக்கப்பட்டார். ஆனால் ஒரு காலம் அவர் பாதிக்கப்பட்டாரே தவிர அவருடைய வாழ்க்கையில அவரால் யாரும் பாதிக்கப்படவில்லை. அப்படி என்றால் என்ன? அவர்களுடைய செயல்களால அவர் பாதிக்கப்படவில்லை. கண்டிப்பாக அவர் பாதிக்கப்பட்டார். நம்முடைய பார்வையில் அவர் பாதிக்கப்பட்டார். இப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். சூழ்நிலை என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. ஒருவேளை உன்னை நேசிக்கிறவர்கள் ஒருவேளை உன்னிடத்தில் கோபமாய் பேசி விடுவார்கள், ஆனால் அது சூழ்நிலை. அது ஒரு நாளைக்கு மாறிவிடும். மாறுகிற சூழ்நிலையை வைத்து மாறாத வாழ்க்கையை ஒப்பிடக்கூடாது. நான் தாங்க, நீங்க ஒரு மெய் விசுவாசியாய் வேலை கூட, உங்களுடைய வேலை கூட மிக ஜாக்கிரதையாக நீங்கள் பார்க்க வேண்டும், அதை சந்திக்க வேண்டும். என்னுடைய வேலையை, ஒரு மெய் விசுவாசனுடைய வேலையை பணம் தீர்மானம் செய்யக்கூடாது. பணம் என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் என் வாழ்க்கையை பணம் தீர்மானிக்க கூடாது. நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை பணம் தீர்மானிக்க கூடாது. நான் தான் தீர்மானிக்க வேண்டும். நான் எப்படி தீர்மானிக்க வேண்டும்? கிறிஸ்துவின் சித்தத்தின்படி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து மாற்று சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து நமக்கு முன்மாதிரியாக அவர் பரலோகத்தில் இருக்கிறார். மாற்று சிந்தனை உள்ளவராக அவர் வாழ்ந்த போது, நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த சத்தியத்தை நாம் படித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு, பயப்படாதீங்கள், பயப்படாதீங்கள். இன்றைக்கு மக்கள் பல விதத்தில் பயந்து இருக்கிறார்கள். ஒருவேளை தொடர்ந்து வேலை எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், குடும்ப சூழ்நிலை எப்படி போகும், இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், பல வழிகளிலே பல மக்கள் பல விதத்தில் சிந்திக்கிறார்கள். அதன் வடிவத்தில் அவர்களுக்கு வருகிற பயங்கள் ஏறாது. பயம் என்பது அது விசுவாசத்துக்கு எதிரான ஒரு போர். பயத்தை நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. ஒரு மெய் விசுவாசி நிலைக்குலை செய்வதற்கு சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் பயம். பயம் என்கிற ஒரு உணர்ச்சியை வைத்து கடவுளிடத்தில் மெய் விசுவாசங்கள் வைத்திருக்கிற உணர்வை பாதிக்க செய்கிறவன். உணர்வு வேறு, உணர்ச்சி வேறு. இது ரெண்டையும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அது கடவுளுடைய மகிமைக்காக கொடுத்தார். ஆனால் சாத்தான் அந்த உணர்ச்சியை அநேக நேரங்களில் பயத்தை கொடுத்து நம்முடைய மெய் விசுவாசத்தை அவன் தாக்குகிறவனாய், பலவீனப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். நம்முடைய வாழ்வில் விசுவாசம் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட மெய் விசுவாசிகளை பார்த்துதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள். இப்போ நாம் படிக்க போகிற இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை படித்து நாம் எப்படி பயத்திலிருந்து விடுதலை பெறுவது, நாம் எப்படி விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் வாசிக்கலாங்களா? 23வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். அவர் படவில் ஏறின போது
அவர் படகிலே ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, இயேசுவும் தன்னுடைய சீஷர்களும் படகிலே பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள், பயணித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தவிர்க்க முடியாத அந்த பயணத்தில், படகு ஓட்டத்தில் திடீரென்று எதிர்பார்க்காமல் ஒரு சம்பவம் நடக்கிறது. அது சீஷர்களுடைய அனுபவத்துக்கும் சீஷருடைய திறமைக்கும் சவாலாக இருந்தது. ஏனால் பெரும்பான்மையான சீஷர்கள் கடலிலே அதிகமாக வாழ்ந்து பழகினவர்கள். அவர்கள் தலையிலே வாழ்ந்த காலத்தை விட கடலில் வாழ்ந்த காலம் அதிகம், நேரம் அதிகம். அவர்கள் அதிகமாக கடலிலே பயணித்தவர்கள். அப்படிப்பட்ட பயணத்தில் இருந்த சீஷர்கள் இயேசுவோடு கூட பயணிக்கிறார்கள். என்ன நடக்கிறது? மிகுந்த கட்டுக்கடங்காத காற்றும் கடல் அலைகளும் அவர்களை மோதுகிறது. அவர்கள் வைத்திருந்த ஒரு சிறிய படகை மோதுகிறது. அது மிக ஆபத்தானது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். மீனவர்களுக்கு தெரியும் எந்த காத்து ஆபத்தானது என்று, எந்த அலை மோசமானது என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் இயேசுவை திரும்பி பார்க்கும்போது இயேசு உறங்கிக் கொண்டிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கையாக இருக்க முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கையின் பயணத்தில் இருந்து சாத்தானுடைய தாக்குதலையும் அவனுடைய சோதனைகளையும் நீங்களும் நான் பிரித்துவிட முடியாது. கண்டிப்பாய் மெய் விசுவாசி தன்னுடைய வாழ்விலே, தன்னுடைய வாழ்க்கையில பல தடைகளை, பல போராட்டங்களை அவன் சந்திக்கக்கூடும். இயேசுவும் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களும் தன்னுடைய பயணத்தில் ஒரு நல்ல ஆரம்பம் தான், அற்புதமான ஒரு ஆரம்பம். ஆனால் அந்த முடிவை பார்த்தீர்கள், ஆனால் மிக கடினமான முடிவாக அது இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போய் அவர்கள் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் என்று கூட சொல்ல முடியும். ஏன்? வாசிக்கலாம் அந்த வசனத்தை 25. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே, இயேசுவை எழுப்புகிறார்கள். அப்படி என்றால் இவ்வளவு கடுமையான காத்தும் அந்த அலைகளும் இயேசு கிறிஸ்துவுடைய தூக்கத்தை கூட கெடுக்க முடியவில்லை. அவ்வளவு அயர்ந்த நித்திரையில் இருக்கிறார். நீங்க ஒரு மெய் விசுவாசியுடைய வாழ்க்கையில நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். எப்படிப்பட்ட வளர்ச்சி தெரியுங்களா? நீங்களும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படிப்பட்ட முதிர்ச்சி தெரியுமா? பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில் நீங்கள் நிம்மதியாய் தேவனுடைய பிரசன்னத்தில் இளைப்பாற கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது அவங்களுக்கு தூக்கம் வராது. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற உண்மை, ஒரு வளர்ந்த விசுவாசி, முதிர்ந்த விசுவாசி தன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அதுக்கு மத்தியில் அவன் மகிழ்ச்சியோடு இளைப்பாற கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய பிரசன்னத்தில் அவன் இளைப்பாற வேண்டும். இயேசுவுக்கு தெரியும், தன்னை அனுப்பின பிதா யார் என்று அவருக்கு தெரியும். எங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் இப்படி சொல்லுகிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது.
தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். இயேசுவுக்கு தெரியும் இந்த முழு உலகமும், இந்த முழு உலகத்தின் சீற்றங்களும் என் பிதாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசம், நம்பிக்கை இருந்ததுனால தான் அவரால் அந்த படகுல அயர்ந்த நித்திரை செய்ய முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீர்கள். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்கள் ஆண்டவர் பெரியவர். அது எவ்வளோ பெரிய அலையாக இருக்கலாம், அலை போல பிரச்சனையாக இருக்கலாம், கடுமையான சீற்றத்தை போல பிரச்சனையாக இருக்கலாம். உன் வாழ்க்கையில் பிரச்சனை எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். ஒரு விசுவாசி பதறான். ஏன்? அவனுடைய நம்பிக்கையின் நங்கூரம் கிறிஸ்துவின் மேல் ஊன்ற கட்டப்பட்டு இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்வது உலகத்தின் செல்வாக்கினால் அல்ல, கிறிஸ்துவின் கிருபையினால வாழ்ந்து கொண்டிருக்கும். அதான் பவுல் சொல்கிறார், நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நான் நிற்கிறதும் கிருபை, நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது இயேசு சீஷர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க விரும்பினார். அவருக்கு தெரியும் கற்றுக் கொடுக்க விரும்பினார். அதான் அவர் எழுந்து, நீங்கள் லூக்கா 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களேன். பின்பு ஒரு நாள் அவர் தமது சிஷ்யரோடும் கூட படவில் ஏறி, இல்லை நீங்க அதை வாசிக்கிறதுக்கு முன்னால மத்தேயு 8ஆம் அதிகாரம் 25ங்களா 26 அதற்கு அவர் 25-26 வாசித்துங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோமே என்றார்கள். அவங்களுடைய பிரச்சனை நியாயமான பிரச்சனை. ஆனால் இயேசு என்ன செய்தார்? எழுந்து 26ல அதற்கு அவர் அற்ப விசுவாசிகள், எதற்கு? சீஷர்கள் கேட்ட அறிக்கை செய்த அந்த அறிக்கை, ஆண்டவரே போதகரே நாங்கள் மடிந்து போகிறோமே, அதற்கு இயேசு அற்ப விசுவாசிகளே. ஏன் அவ்வளோ பெரிய கடினமான வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தினார்? ஏன் அற்ப விசுவாசிகளே என்று சொல்ல வேண்டும்? இப்போ லூக்கா 8:22வது வசனத்தை வாசிங்க. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷர்களோடு கூட அவர் படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆண்டவர் அந்த படகு பயணத்தை துவங்கும் போதே அந்த சீஷர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார், ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்களும் நானும் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இப்போ இதன் அடிப்படையில் தான் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டிக்கிறார். சீஷர்களுக்கு விசுவாசம் இருந்தது. எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது? கடவுள் கடிந்து கொள்ளுகிற விசுவாசம், கடவுள் அருவருக்கிற விசுவாசம், அது மனிதனுக்கு உபயோகமற்ற விசுவாசம். என்ன விசுவாசம்? இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்து போன ஆண்டவர் பாதியில் விட்டுருவாரா? ஏங்க, அக்கறைக்கு போலாம் வாருங்கள் என்று அந்த பயணத்தை துவங்கினவர் ஆண்டவர். இன்னும் சொல்ல போனா, நீங்க மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல முதல்ல படகுல ஏறினவரே அவர் தான். 23ஆம் வசனம். அவர் படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவரை பின் சென்று ஏறினார்கள். முதல்ல சீஷர்கள் போய் படகுல உட்காரல. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் முதல்ல அவர் தான் கால வைக்கிறார்.
அந்த படகுல ஏறினவர் அவர் தான். படகு ஓட்ட போறவங்க சீஷர்கள், அவர் தூங்க போறவர். ஆனா அவர் தான் முதல்ல உட்காருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு போனவர் எப்படி அவர் பாதியில அவர்களை கைவிட முடியும்? அப்போ சீஷரிடத்தில் அவர் எதிர்பார்த்தது என்ன? அவருடைய வார்த்தையின் மேல் அவருடைய விசுவாசம் கட்டப்பட வேண்டும், அவருடைய நம்பிக்கை கட்டப்பட வேண்டும். அதாங்க சத்தியம் இல்லாத, சத்தியத்தினால வராத விசுவாசம் கர்த்தருக்கு விரோதமானது, கர்த்தருக்கு அருவருப்பானது. அது சாத்தானுடைய விசுவாசம், அது பேய்களின் விசுவாசம். அப்ப என்னுடைய விசுவாசம் சத்தியத்தின் அடிப்படையில் கட்டப்பட வேண்டும். கடவுள் அதை தான் எதிர்பார்த்தார். அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவரை நம்ப வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மிக கடினமாக கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டார். இன்னும் கூட ஆண்டவருக்கு தெரியும், அலைகள் எல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. கடல் கொந்தளிப்பு அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்களிடத்தில் விசுவாசம் இல்லை. விசுவாசத்தினால வராதது யாவும் பாவம். விசுவாசத்தினால வராதது யாவும் பாவம். அது பாதுகாப்பா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், அது உறவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், விசுவாசத்தினால வராதது யாவும் பாவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சீஷர்களை கடினமாக அவர்களுக்கு கடிந்து கொண்டு அவருக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்து என்ன செய்தார்? 26வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை, அப்படி என்றால் என்னுடைய வசனத்தை நான் என்னுடைய வாக்குறுதியை கொடுத்தும் அதை நம்ப முடியாத விசுவாசிகளே, நான் உங்களோடு கூட இருந்தும் பயப்படுகிற விசுவாசிகளே. நிறைய நேரங்களில் நாம் எத்தனை பேர் மெய் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறோம். பிரச்சனைகளுக்கு பயப்படுகிறோம், மனிதர்களுக்கு பயப்படுகிறோம். தேவனுக்கு பயப்படுவது நல்லது. பரிசுத்த ஆவியினால மனிதர்களுக்கு பயப்படுவது நல்லது. ஆவிக்குரிய பயம் என்பது அது கடவுளுக்கு நேராக என்னை வழிநடத்தும். ஆனா என் மேல வைத்திருக்கிற அன்பினால வருகிற பயம், சுயத்தின் அடிப்படையில் வருகிற பயம், என்னுடைய கவலையினால வருகிற பயம், அது கர்த்தருக்கு அருவருப்பானது. ஒரு மெய் விசுவாசனுடைய விசுவாசத்தை அது பாதிக்கக்கூடியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனால்தான் ஆண்டவர் நீங்க 26வது வசனத்தில் அவர் எழுந்து என்ன செய்யறாருங்க? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? உங்களிடத்தில் விசுவாசம் இருக்குமானால் உங்களுக்கு எப்படி பயம் வர முடியும்? பயமும் விசுவாசமும் ஒரு இருதயத்தில் ஒன்றாக குடியிருக்க முடியாது. பயமும் விசுவாசமும் ஒரே நேரத்தில் ஒரு இருதயத்தில் குடியிருக்க முடியாது. ஒன்று பயம் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் விசுவாசம் இருக்க வேண்டும். அதனாலதான் கேட்டார், ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே போனது? உங்கள் விசுவாசம் எங்கே போனது? அம்மா இதெல்லாம் கேட்கிறார், லூக்காவில் கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே போனது சொல்லிட்டு அப்புறமா என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றையும் கடலையும் அதட்டினார். அவருக்கு தெரியும் இந்த சீஷர்கள் என்னுடைய செயலின் மூலமாக ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தையின் மூலமாக சொன்னார், அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அக்கறைக்கு போக வாருங்கள் என்று சொன்னார், அவர்கள் நம்பவில்லை. இப்ப சொல்றாரு, நான் இயற்கையை ஆளுகிற கடவுள். காற்றையும் கடலையும் அதட்டினார், அது அப்படியே அடங்கிற்று, கீழ்ப்படிந்தது, அமைதி உண்டாயிற்று. அமைதியில் உண்டாயிற்று. அவர்கள் ஒருவருக்கொரு பேசிக் கொள்கிறார்கள். இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. காற்றுக்கும் கடலுக்கு கூட இவர் யார் என்று தெரிந்தது, ஆனால் சீஷர்களுக்கு இவர் யார் என்று தெரியவில்லை. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இயேசுவை அறியாத விசுவாசிகள் தான் அதிகம். இயேசுவை அறியாத
விசுவாசி. இது ரொம்ப பரிதாபமான ஒரு ஆபத்தான ஒரு கிறிஸ்தவம். பயம் கிறிஸ்தவம் அல்ல. பயம் கிறிஸ்தவனுக்குரியதல்ல. அதனால சொன்னார், நீங்களும் நானும் பயப்படுகிற ஆவியை பெறாமல், மறுபடியும் பயப்படுகிற ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திரி சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலையை கடவுள் உனக்கு கொடுக்காவிட்டார் உன்னுடைய ரட்சிப்பை நீ மறுபரிசீலனை செய்ய வேண்டும். எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு ஆறுதலான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்கள் பயப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை துவங்கினவர் முடிப்பார். இந்த சீசர்களுக்கு சொன்னார் தெரியுமா? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அக்கறைக்கு கொண்டு போனார். ஒருவேளை பலவிதமான தடைகளை சாத்தான் கொண்டு வந்திருக்க முடியும். ஒருவேளை அவர் போன உடனே ஒரு பிசாசு பிடித்தவனை அடுத்த கரையிலே சுகப்படுத்த போகிறார். ஒருவேளை அதை தடுப்பதற்காக கூட சாத்தான் தடைகளை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த தடையும் எந்த சோதனையும் ஒரு விசுவாசினுடைய ஆவிக்குரிய வாழ்வை தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஒரு விசுவாசினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுத்து விட முடியாது. ஒரு விசுவாசினுடைய மகிழ்ச்சியை கெடுத்து விட முடியாது. எந்த சோதனையும் எந்த பயமும் ஒரு மெய் விசுவாசினுடைய சமாதானத்தையும் தூக்கத்தையும் கெடுத்து விட முடியாது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கேட்ட சத்தியத்துக்காக நம்ம சகோதரர் கோதண்டன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்கள் அன்புள்ள சுவாமி, இந்த மனமகிழ்ச்சியான இந்த கால வேளையில உடைய செய்தியை கேட்கும்படியாக நீர் உண்டு பண்ணின உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உடைய சத்தியத்தின் வாயிலாக எங்களுடைய உள்ளங்கள் குளிரும்படியாக, எங்களுடைய ஆத்துமாக்கள் பயப்படாத இருக்கும்படியாக நீர் உடைய சத்தியத்தின் வாயிலாக உடைய விசுவாச மக்களுக்கு நீர் அடியார் மூலமாக கொடுக்கப்பட்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை சுவாமி, உம்முடைய சீடர்கள் மத்தியில அநேக பயங்கள் இருந்தது சுவாமி, உண்மையாகவே ஆண்டவரே. ஆனாலும் அற்ப விசுவாசியாக பயந்து விடாத படிக்கு என்னை பற்றி கொண்டு இருங்கள் என்ற உடைய சத்திய வசனங்கள் அவர்களுக்கு பிரீதியா இருந்தது போல எங்களுக்கும் சுவாமி இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்த கொரோனா என்கிற நோயிலிருந்து விடுதலை பெற முடியுமோ பெற முடியாதோ என்ற கேள்விக்குறியில இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உம்முடைய சத்திய வசனம் போதும் என்கிற உம்முடைய சத்திய வசனத்திற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பயப்படாமல் உண்மையே சார்ந்திருக்க உதவி செய்தர முடியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போதித்த போததற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இதோ இந்த சத்தியத்தின் வாயிலாக இன்னும் உண்மை அண்டிக் கொள்கிற பிள்ளைகளாக எங்களை வழிநடத்த முடியாக கூட ஜெபிக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் மீட்புறமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்துக்கு நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழி நடத்தும் திவ்ய சமூகமும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடு கூட விசேஷமாய் நம்முடைய ஐக்கியத்தில் வராத தேவ பிள்ளைகளோடு கூட எப்பொழுது சதா காலம் ஆண்டவருடைய வருகை மட்டும் என்னென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆமேன்.